ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா சிந்துவை பிரிக்கிறதுக்காக இப்போ கோர்ட்டில் ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் சிந்துக்கு ஆதரவாக எந்த வக்கீலும் வரல. அப்போ தான் அம்பிகா மேடம் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க. செம சூப்பராக வந்து இன்றைக்கான எபிசோட்லேயும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. உண்மையிலுமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா சிந்துவை எப்படியாவது சிவா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஒரு வக்கீலை வச்சு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜட்ஜம்மா அது சம்மந்தமாக எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அம்பிகா மேடம் வந்து இப்போ சிந்து வந்து சிவாவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அடுத்து அவங்க செஞ்ச நிறையா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சிவாவோட மனசை மாற்றிருச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்கள பிரிக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சூப்பராக வந்து அம்பிகா மேடம் வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதுவுமே கூட பார்த்தோம்னா ஒரு சூழ்ச்சின்னு தான் சொல்லணும். இப்போ சிவா வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்கல்ல, இந்த நாடகத்தை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அது சினேகாவால் நடந்தது. அந்த பிரச்சனையினால் பார்த்தோம் அப்படின்னா சிவாவை போட்டு அடித்து எல்லாம் பிரச்சனைலாம் பண்ணி கடைசியில் காரில் வச்சு எரிக்க போவாங்க. அந்த நேரத்தில் தேவராஜன் சினேகா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் உயிரை பொருட்படுத்தாமல் சிந்து தான் போய் சிவாவை காப்பாற்றினாங்க அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் நேரம் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிவாவோட மனசு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சிந்து அவங்களுடைய அந்த ஒரு உண்மையான காதலால் ஒரு அன்பால் அவங்க நடந்துக்கிட்டது சிவாவோட மனசை மாற்றி ஒன்றா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கோயிலில் இந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கும் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வரிசையாக ரொம்ப அழகாக அவங்க வந்து அம்பிகா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக என்ன இருந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, எதிர்த்தரப்பில் வந்து அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா பேசுகிறாங்க. அந்த விஷயம் கொஞ்சம் லென்த்தியாக போகுது. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சிவாவை தனியாக கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் மகாவாக இருக்கட்டும், அன்னபூர்ணியாக இருக்கட்டும், எல்லாரும் சிவா கிட்ட வந்து நீ எந்த சூழ்நிலையிலையும் ஒத்துக்கக்கூடாது, அப்படி ஒத்துக்கிட்டினா நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு சொல்லி எல்லாம் மிரட்டி, அதாவது அந்த எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி தான் சிவாவை அனுப்புகிறாங்க. இந்த பக்கத்து சிந்துவை பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்பிகா மேடம் இது உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம், இப்போ சிவா வந்து நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லணும், அப்படி சொல்ல அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவாவையும் சிந்தியும் ஒரு ரூம்குள்ளார அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில் எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா சிந்துக்கு ஆதரவாக பார்த்தோம்னா அம்பிகா மேடம் மட்டும்தான் நிற்கிறாங்க. அந்தாண்ட பார்த்தோம்னா எல்லா அன்னபூர்ணி மகா, அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சினேகா இருக்காங்க, எசகி இருக்காங்க, இவங்களாம் இந்த பக்கம் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிவா கிட்ட வந்து சிந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரே, நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது எனக்கு கடைசி சந்தர்ப்பமாக ஒரு சந்தர்ப்பம் கொடு, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம். கோர்ட்டில் என் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சிவா பாவம் கண் கலங்கி அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு தான் வந்து அன்னபூர்ணி சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் வந்து அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை தான் மகாவும் சொன்னாங்க, அன்னபூர்ணியை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு. இப்போ சிவா அழுதுகிட்டு இருக்கும்போது சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து. அதோட பார்த்தோம்னா சிந்துக்கு மயக்கம் வந்து கீழே அப்படியே விழுவுறாங்க. சிவா தாங்கி பிடிக்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ பார்த்தா கோர்ட்டில் வந்து அன்னபூர்ணி எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அம்பிகா மேடம் விட மாட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.